இந்த பெருங்குடல் இருக்குது பாருங்க, அது ஒரு 4.5 அடியிலேருந்து 5 அடி இருக்கும் எல்லா மனுஷனுக்கும். இது வந்து வேஸ்ட் ரிமூவல் ப்ராடக்ட், அதுதான் போகுதுன்னு நினச்சின்னு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு டியூப் என்எஸ் பார்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வாட்டர் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஒரு இது இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இப்படி போய் இப்படி வெளில போயிடும். இந்த மூமெண்ட் நடக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸ்லகிஷ் ஆகும்போது தான் இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் வரும். என்ன சார் பெரிய எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் இல்லை, கோப்பு வரணும் ஒரு நாளைக்கு ஒரு 150 போடுங்க போதும். உண்மையா இதை வந்து பிரெயின் யோகான்றான் அமெரிக்காவில். ஆமாம், இந்த பாக்ஸ்லேருந்து கம்ப்ளீட் அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும் போது, அந்த கேஸஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் போது பபிள் ஃபார்ம் எல்லாம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 நினைக்கிறேன். அதில் ஒரு 25,000-30,000 கேஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பாஷா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சூப்பர் சார். நம்ம கிளினிக்ல வந்து இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பி பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது எதுக்கெல்லாம் பயன்படுது சார்? சூப்பர். அதாவது கொலான் ஹைட்ரோதெரப்பின்னா தமிழில் வந்து குடல் கழிவு நீக்கு சிகிச்சை அப்படின்வாங்க. குடல் கழிவு நீக்கு சிகிச்சைன்னா இந்த பெருங்குடல் இருக்குது பாருங்க, அது ஒரு 4.5 அடியிலேருந்து 5 அடி இருக்கும் எல்லா மனுஷனுக்கும். இது வந்து வேஸ்ட் ரிமூவல் ப்ராடக்ட், அதுதான் போகுதுன்னு நினச்சின்னு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இன்னும் சொல்ல போனால் கட்டு வந்து ஒரு பெரிய, அது ஒரு ஹார்ட்டுன்னுவாங்க. கட்டுன்னா அதுதான் இந்த பெருங்குடல் வந்து சுத்தமாக இருந்ததுன்னா நிறைய வியாதி வராத பார்த்துக்கலாம் அப்படின்றது சயின்ஸு. இது நவீன மருத்துவத்துலேயும் வரும், இந்திய மருத்துவத்தில் இது தலையாய கடமையாக இருக்கும். நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம முன்னோர்களை உடம்புல கழிவு தங்குச்சுன்னா வியாதி வரும், கழிவு இல்லைன்னா வியாதி இல்லை. பழைய காலத்தில் வந்து இந்த கழிவை நீக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம குடும்பத்திலேயே இருந்தது. பாரமான ஒரு கருப்பு மாத்திரை சிவப்பு மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க. பாரமான ஆம்பளைக்கு சனிக்கிழமையும் பொம்பளைக்கு வெள்ளிக்கிழமையும் தலைக்கு ஊற்றுவாங்க. ஒரு கிரகணம் வந்தால் ஒரு உபவாசம், பௌர்ணமிக்கு ஒரு உபவாசம், அமாவாசைக்கு ஒரு உபவாசம், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் ஃபாஸ்டிங்லாம் பண்ணி ஆட்டோஃபேஜி இளமையாக வைக்கும், ரிவர்ஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்ஸ் நவீன மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கழுவி நீக்கி வச்சுருந்ததுனால, அதே மாதிரி கொஞ்சம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இனிமா கப்புன்னு சொல்லி வச்சு இயற்கை மருத்துவத்துலேயும் சரி சித்த மருத்துவத்துலேயும் அந்த இனிமா கப்பு வச்சு பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் அந்த காலத்து முறைக்கு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு சரியாக வந்தது. இப்போ வந்து எப்படின்னா இந்த ஏஜ் ஓல்டு ஸ்டூல்ஸ்னு சொல்கிற பாருங்க, கழிவு, நாள்பட்ட கழிவு, அது வந்து உங்களோட மனசை ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பல வியாதிகளுக்கும் காரணமாயிடும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப முத்தி அதை விட்டுட்டு ஒழுங்காக பவல் மூமெண்ட் கிளீனாக இல்லைன்னா கோலான் கேன்சர் கூட வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த மூமெண்ட் இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒன்று மருந்து கொடுக்கலாம், இன்னொன்று இந்த கொலான் ஹைட்ரோதெரப்பின்ற ஒரு சிகிச்சை. நவீன மருத்துவம், நவீனம்னா இதில் ஒன்றும் இன்வெசிவ் கிடையாது, நல்ல சயின்ஸ் தான், பக்கா சயின்ஸு. அதில் வந்து இன்னொன்று இந்த கொலான் ஹைட்ரோதெரப்பியில் வந்து நம்ம என்னமோ பைப்பை விட்டு அடிச்சு தண்ணி எடுத்து அடிச்சு எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஒரு இது இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இப்படி போய் இப்போ வெளில போயிடணும். இந்த மூமெண்ட் நடக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸ்லகிஷ் ஆகும்போது தான் இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் வரும். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையானா பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னுவாங்க. அதாவது ரொம்ப ஆடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி பவுல் மூமெண்ட்டு தப்பாயிடும். அதுக்கு இப்போ வந்து இந்த குடல் கழிவு நீக்க சிகிச்சை வந்து ஆயுஷ்மானில் பண்ணுவாங்க. அது வந்து ஃபேமஸ். ஐ திங்க் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 நினைக்கிறேன். அதில் ஒரு 25,000-30,000 கேஸ் பண்ணியிருப்போம். நல்லா பண்ணுவாங்க. தேர்ன தெரபிஸ்ட்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. தெரபிஸ்ட் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் சூப்பர்விஷன் தான் பண்ணுவாங்க. பட் நல்லா ரிசல்ட் இருக்கும். இது வந்து பல விதமான இதுக்கு எங்கள் வெப்சைட்டில் அந்த livefullife.org நிறைய இதை பற்றி கொலான் ஹைட்ரோதெரப்பின்னு ஒரு பெரிய 30 பேஜ் போட்டிருப்போம். அது அவ்வளோ நல்லது. நீங்கள் இன்னொன்று இது என்ன சார், இதுவோ பழமையாக பேசுகிறோமா, இன்னும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு அப்படிலாம் இல்லை. இது வந்து அமெரிக்காவிலையோ யூரோப்லேயோ எங்கேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை யூகேல லண்டனில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலான் ஹைட்ரோதெரப்பி தான் பண்ணணுவாங்க. அவங்கெல்லாம் வருஷத்துக்கு 3 தடவை 2 தடவை பண்ணுறதுன்றதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இட் இஸ் அன் அக்செப்டட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் இது கீப்பிங் யுவர் கட் க்ளீன். இன்னொன்று ஏன் இந்த கட்டை க்ளீனாக வச்சுக்கணுன்னா,
சரி, இங்கே தான் வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடக்கணும். உங்கள் நல்ல நுண் சத்துக்கள் வந்து அந்த இது வழியாக தான் போகணும், இன்டெஸ்டைன் வழியாக தான் உள்ளே போகணும். அது அடைச்சிக்கின்னு இருந்தால் எங்கேருந்து போகும்? ஸோ அவன் அதனால தான் அப்படின்னு இருப்பான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்தாலே இது ஸ்ட்ரெஸ் போயிடும். இந்த கட்டு க்ளீனாக இருந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆள் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த குடல் கழிவு நீக்கு சிகிச்சை வந்து மிகவும் முக்கியமானது. அது நல்லா பண்ணுவோம். ஆயுஷ்மானில் மிக நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகே சார், இந்த கொலான் ஹைட்ரோதெரப்பி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து? இல்லை இதுக்கெல்லாம் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இல்லை. நாங்கள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோமே எங்கள் ஆயுஷ்மானில். ஆனால் இதுக்காக இதுதான் ரூல்ஸ் ஆனால் கிடையாது. அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, ஒரு 40 நாள் புக் பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு 10 கொலான் பண்ணணுன்னுவான். அது அவனோட பாதிப்பு அந்த அளவில் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு $250 $200 ஒரு செஷனுக்கு வாங்கினாங்கன்னா 10ன்னா $2500 போயிடும். $2500 அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொலானியும் போனாலே பணம் மிச்சமாகும். அந்த லெவலில் இருக்கும். அதனால் இங்கே வந்துடுவாங்க. அதனால் நம்ம ஊரில் வந்து நாங்கள் 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் டிபெண்டிங் அப்போ வந்து பர்சனோட கண்டிஷன் தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மொழியாக கண்டிப்பாக பண்ணிக்கங்கன்றதுலாம் கிடையாது. நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஓகே சார், இப்போ ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி பண்ணி ஆகணுமா சார்? கிடையாதுங்க. பவுல் மூமெண்ட் யாருக்கு கான்ஸ்டிபேட்டட்னா அந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்குது, போக மாட்டேங்குது அப்படின்னா அது வேலை பல வியாதிகளுக்கு வழிவகுக்குன்றவங்க இங்கே வந்து பண்ணிக்கணும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வரணும். அவங்களுக்கு தான் இது தேவையானது, மிகவும் தேவையானது. அது மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறவங்களுக்கும் இது தேவைப்படும், ரொம்ப நல்லா உபயோகப்படும். சார், என்னோட பர்சனலாக ஒரு கேள்வி. இந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிற வந்துட்டு இந்த பாத எரிச்சல், பாத குத்தல், மதமதப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அதெல்லாம் என்ன சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது முன்னே இருந்தது, எப்பவுமே இருக்கும். ஏன்னா டயபெட்டிக்னு வந்தாலே டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நரம்பு சம்பந்தமான விஷயம். இந்த ரொம்ப நாள்பட்ட டயபெட்டிஸ் இருக்கும்போது இந்த நரம்பு சிறுத்துரும், அது ஒரு ஃப்ளோ கம்மியாயிடும், அடைச்சிக்கும். அந்த மாதிரிலாம் வரும்போது இன்னொன்று வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் வந்துடும். ரத்த கட்டுகள்லாம் நிறைய இருக்கும். அதனால இந்த கால் குடைச்சல், அதெல்லாம் பாத எரிச்சல்லாம் இருந்தது. இது வந்து ஒரு நாள்ல கோவிடுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. கோவிடுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நிறைய ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டோட வர்றாங்க. இந்த பாதம் அப்படியே வெயிட் ஆகுது, சில்லுன்னு ஆகுது, எரியுது, வலிக்குது, ரத்தமே ஓடல, காலெல்லாம் குடையுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒன்று எக்ஸசைஸ், நல்லா இந்த காலை நல்லா வச்சிருந்தாலும் ஆயில் நிறையானுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதுக்கெல்லாம் நான் சொல்ல போல, கால் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயில் நிறையானுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லா. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன சார்? பெரிய எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் இல்லை. தோப்பு வரணும், ஒரு நாளைக்கு ஒரு 150 போடுங்க போதும். உண்மையா இதை வந்து பிரெயின் யோகான்றான் அமெரிக்காவில். ஸோ அது மாதிரி அந்த தோப்பு காரணம் போடுங்க. ஒரு நல்லா ஒரு 100-150 டெய்லி, காத்தால 150, சாயங்காலம் ஒரு 150, இல்லை 50 உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ரத்தம் மேலே போகும். அப்புறம் நம்மகிட்ட மருந்து இருக்குது, ஆயுஷ்மான்ல அதுக்குன்னு மருந்து கொடுப்பாங்க. அது போட்டுக்கிட்டிங்கன்னா நரம்பு, இது ஒன்றும் இல்லை. சரி, யாருக்கு வரும்னா B12 ஷார்ட்டேஜ் இருக்கும், விட்டமின் D ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிளட் ஃப்ளோ இதாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நம்மகிட்ட மருந்துகள் இருக்குது. ஆயுஷ்மான்ல அதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான உணவே மருந்துன்ற பிரின்சிபிளில் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ண முடியும். அட்லீஸ்ட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா வலியோட வாழ்றது ஒரு வாழ்க்கையா சொல்லுங்க? அந்த வலி இல்லாமல் வாழ்றது தான் வாழ்க்கை. அந்த வலி இல்லாமல் வாழ்றதுக்கு வழி பண்ணலாம். சார், உங்ககிட்ட இன்னொரு பர்சனலான ஒரு கேள்வி. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்துட்டு வேற ஏதோ முறையில் ட்ரை பண்ணி அவங்கள திருத்திடலான்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த போதை பழக்கம்னும் போது நீங்கள் என்ன போதைன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. குடி போதையா இல்லை மற்ற போதையான்னு எனக்கு தெரியல. குடி போதையில் இல்லை இந்த சிகரெட் அடிக்ஷன், அதாவது ஆல்கஹால் அண்ட் நிக்கோட்டின் அடிக்ஷன், நாங்கள் டி அடிக்ஷன்வோம். இது வந்து பல மாதிரியாக பண்ணுறாங்க. அதாவது இதுக்குன்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியெல்லாம் பெங்களூரில் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 20,000-30,000 வாங்கிட்டு ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சு 4 பேரால் அடித்து எல்லாம் குணப்படுத்துகிறாங்கலாம் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஃப்ராங்காக சொல்கிறேன், எங்கள் ஆயுஷ்மானில் ஆல்கஹால் நிக்கோட்டின் டி அடிக்ஷன்னா அதுக்காக வந்து அடைச்சி வச்சு இந்த கொடுமை பண்ணி அப்படிலாம் தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுறது என்னென்னா, அதாவது திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மனுஷனுக்கு நான் வந்து இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளில வரணுன்ற ஒரு மனசு இருக்கணும். அதுக்கு அவன் குடும்ப சூழ்நிலை துணை நிற்கணும். அப்போ நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மருந்து கூட கொடுப்போம். இதை நீங்கள் நான் எப்படின்னா, நானே வந்து என்னையே சயின்ஸாக இருந்தால் தான் ஒத்துக்குவேன் எதையுமே.
அஃப்கோர்ஸ் கொடுக்குற மருந்து சயின்டிஃபிக்காக இருந்தால் கூட நானே சில விஷயம் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் ஒரு 500-600 பேருக்கு பண்ணியிருப்போம் இந்த டீஅடிக்ஷனு. நல்ல ரிசல்ட்டு. மருந்து கொடுக்குறதே இப்போ வயசானவங்க 80 வயசாலாம் கூட டீஅடிக்ஷன் ஆன கேஸெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது மருந்தாக கொடுத்தும் பண்ணுறோம், அங்கே தங்க வச்சும் பண்ணுவோம். ஆனால் தங்க வச்சு இங்கே கொடுமை எல்லாம் பண்ண மாட்டாங்க. மருந்தை கொடுத்து ஒரு சூழ்நிலை எந்த வெளில போகாமல் உணவு நல்ல கட்டுப்பாடாக கொடுக்க வச்சு பண்ணும்போது ஆல்கஹால் அண்டு இந்த நிக்கோட்டின் டீஅடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நான் நிறைய கேஸ் பார்த்துருக்குறேன். அதை தான் நம்ம சொல்ல முடியும். கொலான் தெரப்பி பற்றி சொன்னீங்க, அதோட பயன்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, அதுக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார் உங்கள்கிட்ட பேச. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்ஸ் மிஸ்டர் பாஷா. பை மேம். இது எதுக்காக? சார் இது வந்து கோலோன் ஹைட்ரோதெரப்பி. ஸோ கோலோன் ஹைட்ரோதெரப்பினா எல்லா டைஜஸ்டிவ் இஷ்யூ, அது கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக், ப்ளோட்டிங், இந்த மாதிரி நம்ம இஷ்யூஸ்க்காக இந்த மாதிரி நம்ம கோலோன் ஹைட்ரோதெரப்பி தரோம். ஸோ கோலோன் ஹைட்ரோதெரப்பி என்னன்னா ஒரு டியூப் என்எஸ் பார்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 45 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து உள்ளே போகும். அண்ட் இன்னொரு ஒரு டியூப் இருக்குது, வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ ட்ரைனேஜ் ஒரு டியூப் அண்ட் வாட்டர் உள்ளே போகிறதுக்கு ஒரு டியூப். அந்த வாட்டர் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபீல் ஆகும், கம்ப்ளீட்டாக வந்து எப்டாமலில் அந்த வாட்டர் வந்து ஃபீல் ஆகும். அண்ட் வேஸ்ட் போகிறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆமாம், இந்த பாக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும் போது, அந்த கேஸஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் போது பபிள் ஃபார்ம் எல்லாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். கோலோன் ஹைட்ரோதெரப்பி நீங்கள் வந்து நிறைய ரொம்ப சீவியர் க்ரானிக்காக கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக், அந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம்.